என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா, வெறும் 10,000 ஓட்டை வச்சுக்கிட்டு ஒரு தொகுதியின் முடிவை மாற்ற முடியும். அது நம்ம ஓட்டிங் சிஸ்டம். பீகாரில் நடந்திருக்கிற சிறப்பு தீவிர திருத்தம், நம்ம தேர்தல் ஆணையத்துறை வரலாற்றில் இப்படி ஒரு திருத்தம் நடந்ததில்லை. 124 வயசுல உலகத்திலே 124 வயசு வரைக்கும் ஒருத்தர் இருந்தது இல்ல. அந்த அப்படி ஒரு அம்மா வந்து இருந்ததா சொல்லி ஒரு பட்டியல்ல பேர் 124 வயசு. தீவிர திருத்தம்னு சொல்லி உன்னோட ஓட்டு உரிமையை நிரூபிக்க வேண்டியது உன் பொறுப்பு என்ற இடத்துக்கு நீ தேர்தல் ஆணையம் வந்ததே இல்லை. இப்ப இதை போய் நம்ம நீதிமன்றத்தில் கேட்கறத விடவும் அரசியல் களத்தில் தான் இதற்கு தீர்வு பண்ணும். ஓட்டு போட்டாங்களோ அதோட அதிகமாக ஓட்டு போட்டதோட அதிகமாக இன்னும் ரிசல்ட்டே சொல்லி இப்போ ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதிகாரிகள் வந்து அவ்வளோ கடமை உணர்ச்சி எதையும் விட்டுற. சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்க, அப்படி ஒரு வேலை இருந்திருந்தா சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னா 45 நாளில் சிசிடிவி ஃபுட்டேஜை அழிப்போம். ஓட்டு ஒரு மனிதன் ஒரு ஓட்டுங்கிறது தான் சமமாக இருக்குது, மீதியெல்லாம் சமமாக இல்லை. இப்போ அதுவும் இல்லாமல் போயிடும். உறக்க பேசு தோழர்களுக்கு வணக்கம். வணக்கம் தோழர். நேராக கேள்விக்குள்ளே போயிடுறேன். தேர்தல் ஆணையத்தை நம்பலாமா வேணாமா? இல்லை, தேர்தல் ஆணையம் வந்து முதல்ல அது ஏற்கனவே இருக்கிற நடுநிலை அப்படின்லாம் சொல்கிறேன், ஒரு பம்மாத்தியாவது செய்தா இல்லையாங்கிறதான் கேள்வி. இப்போ என்னென்னா 3 முக்கியமான பிரச்சனை, 3மே டிஃப்ரெண்ட்டான பிரச்சனை. பொதுவாக எல்லாருமே ராகுல் காந்தி எழுப்பின மகாதேவ்பூர் அந்த கான்ஸ்டியூன்சி பிரச்சனையை தான் மேஜராக இன்றைக்கி மீடியாவில் பேசுகிறாங்க, மற்றவங்க பேசுகிறாங்க. அது வந்து 1,00,000 வாக்குகள் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் அதிகமாக இருந்தது. 1,250,000. அது வந்து எப்படி கரெக்டாக இருக்கும், அது எந்த அடிப்படையில் இது நடந்திருக்கும், இது எப்படி சேர்த்துருப்பாங்கங்கிறது முதல் பிரச்சனை. அதுக்கு வந்து நிறைய அது அம்பலப்படுத்தியாச்சு. ஏன்னா அட்ரஸில் 0ன்னு வருது, அப்பா பேரை XYZன்னு போடுறாங்க. ஒரு 5 டாபிக் கீழே வந்து பேர் சரி, நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் என்னன்னா அதுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த ரிப்ளை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கையெழுத்து போட்டு ஒரு உறுதிமொழி பத்திரமா கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் ரிவிஷன் நடக்கும்போது நான் இன்னாரோடைய பெயரை நீக்கணும்னு சொல்கிறேன் அல்லது இன்னாரோட பெயரை சேர்க்கணும்னு சொல்கிறேன்னா கையெழுத்து போட்டு ஒரு உறுதிமொழி பத்திரம் கொடுக்கணும். ஆனால் கர்நாடகாவில் வந்திருக்கிற பிரச்சனை ஒரு வாக்காளர் அல்லது சில வாக்காளர்கள் பற்றினது இல்லை, அது வந்து ஒரு ஒட்டுமொத்த டேட்டாவுமே மேனிப்புலேட் ஆகிருக்கிறது பற்றினது. அப்போது இந்த இடத்துல இதுக்கு தொடர்பில்லாத ஒரு ப்ரொவிஷனில் இவ்வளோ வெளிப்படையாக தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சவால் விடுதுன்னா இதுக்கு தொடர்பே இல்லை. அப்போது தேர்தல் ஆணையம் வந்து நீ என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணுது. கர்நாடகா பிரச்சனை, இந்த நேரத்தில் மகாராஷ்டிரா எலெக்ஷனுடைய முடிவுகள் பற்றி உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போனதை மறந்துடக்கூடாது. அந்த வழக்கு அப்படியே இருக்குது. என்னென்னா மகாராஷ்டிராவில் பதிவான வாக்குகளை விட கூடுதலாக எண்ணப்பட்டிருக்கு. எவ்வளோ ஓட்டு போட்டாங்களோ அதோட அதிகமாக ஓட்டு போட்டதோட அதிகமாக இன்னும் ரிசல்ட்டே சொல்லி இப்போ ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதிகாரிகள் வந்து அவ்வளோ கடமை உணர்ச்சி எதையும் விட்டுறக்கூடாதுன்னு எக்ஸ்ட்ராவாக எண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அராஜகம். ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் 5% மேலே வாக்குப்பதிவு அதிகமாக இருக்குது. அதை வந்து எந்த கான்ஸ்டியூன்சிலையும் வாக்குப்பதிவு முகவர்கள் சொல்லலை, இவ்வளோ பேர் வந்து திடீர்னு கடைசி 1 மணி நேரத்தில் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற ரியாலிட்டி இல்லை. சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்க, அப்படி ஒரு வேலை இருந்திருந்தா சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னா 45 நாளில் சிசிடிவி ஃபுட்டேஜை அழிப்போம் அப்படின்னு விதிமுறையை மாற்றுறது இதே தேர்தல் ஆணையம். இதுக்கு முன்னால் அப்படி விதிமுறை கிடையாது. அப்போ இப்படி விதிமுறையை நிர்ணயிக்கிற தேர்தல் ஆணையம் எப்படி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்கும்? இது 2வது பிரச்சனை. 3வது முக்கியமான பிரச்சனை, இந்த மாதிரி வாக்கு பட்டியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் பட்டியலில் இருக்கிற தவறுகளை அழிப்பதாக சொல்லி ஜென்யூனான வாக்காளர்களை அழிச்சிருக்காங்க பீகாரில். எஸ்ஐஆருங்கிற பேரில் பீகாரில் நடந்திருக்கிற சிறப்பு தீவிர திருத்தம், நம்ம தேர்தல் ஆணையத்துறை வரலாற்றில் இப்படி ஒரு திருத்தம் நடந்ததில்லை. சிறப்பு தீவிர திருத்தம்னு ஒன்று கிடையாது. இப்போ புதுசாக ஒன்று உருவாக்குறாங்க. என்னென்னா 2 மாதம் எக்ஸசைஸ். முதல் மாதம் முழுக்க வாக்காளர் பட்டியலில் இருக்கிற 8 கோடி பேர், நான் ஒரு ரவுண்டாக சொல்கிறேன், 8 கோடி பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அவர் அதில் சைன் பண்ணணும். சைன் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டை நான் தரேன்னு சொல்லிவிட்டு அவர் அதை வந்து அப்லோட் பண்ணிடணும். இப்படி ஒரு அதிகாரிகிட்ட தன்னோட ஃபார்மில் சைன் பண்ணி கொடுக்க முடியாதவங்க எண்ணிக்கை 65 லட்சம்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அதில் 20 லட்சம் பேர் டெட்டுன்னு சொல்லுது. மீதி ஆட்கள் வந்து 2 இடத்துல இருந்தது 7 லட்சம் பேர், அப்புறம் ஒரு 30 லட்சம் பேருக்கு மேலே வந்து மைக்ரண்ட் லேபர்னு சொல்லுது. இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் முடிவாக சொல்லிடுது. இப்போ தான் ட்விஸ்ட் வருது. என்னென்னா உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்கும்போது செத்துப்போன 2 பேர் உயிரோடு வராங்க.
யோகேந்திர யாதவ் கூட்டு வந்து நிறுத்துறாரு. காட்டியிருக்காரு. அதுல வந்து மிதுன் பஸ்வான்னு ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு 41 வயசு, நான் பட்டியலில் இருந்திருந்தா நான் அந்த பட்டியலில் இருந்திருப்பேன், என்னை நீக்கிறதுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் கேட்கல. இப்போ மிதுன் பஸ்வான் வந்து தன்னோட பேரை சேர்க்கணும்னு கேட்டா, இப்போ வந்து நீ உன்னோட பேங்க் டாக்குமெண்ட் கொடு, உன்னோட டொமிசைல் சர்டிஃபிகேட் கொடு, உன்னோட படிச்ச சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்குறாங்க. 41 வயசு எடுக்கிறதுக்குலாம் எந்த சர்டிஃபிகேட்டும் கேட்கல. சேர்க்கறதுக்கு உள்ள சர்டிஃபிகேட். அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண எம்பி வந்து இன்னும் பொறுப்பில் தான் இருக்காரு, அவர் வந்து இல்லீகல்னு சொல்லலைல்ல, அப்போ என்ன எப்படி இல்லீகல்னு சொல்லுவீங்கிற கேள்வி அவர் கேட்டிருக்காரு. அவர் 41 வயசா ஒரு கேள்வி நியாயம். அது மட்டும் இல்லை, ஒரு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு 5000 வாக்காளர்களோட பேர் வந்து அப்படியே டூப்ளிகேட் ஆகிருக்கு பீகாரில் அப்படிங்கிற ஒரு புகார். 124 வயசுல, உலகத்திலே 124 வயசு வரைக்கும் ஒருத்தர் இருந்தது இல்லை. அந்த அப்படி ஒரு அம்மா வந்து இருந்ததா சொல்லி ஒரு பட்டியலில் பேர் 124 வயசு. அவங்க போட்டோ பார்த்தா 35 வயசு கூட இருக்காது, ஆனால் 124 இருக்கு. அப்போ என்னன்னா அவசர அடியில் இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இப்படிதான் நடக்கும். அப்போ ஏற்கனவே இருக்கிற தப்பை நீக்கினதா சொன்னீங்களே, நீக்கல. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இனி வரக்கூடிய ஒரு மாசம்ங்கிறது இன்னும் கொடூரமா இருக்கும் போது என்னன்னா, இதுவரைக்கும் இப்போ பட்டியல் இருக்கிறவங்களும் புதிதாக இணைய வேண்டியவங்களும் முதல் முறை வாக்காளரும் ஒட்டு மொத்தமாக போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அப்ளை பண்ணணும். 2003க்கு பிறகு வாக்குப்பட்டியலில் சேர்ந்த கிட்டத்தட்ட 4 கோடி பேர் வரைக்கும் கொடுக்கணும். 4 கோடி பேர் ஒரு மாசத்துல அவங்களோட டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். பீகார்ல 4 கோடி பேரும் வைத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டுன்னு ஒன்று தனியாக இல்லை. அதிகமான பேர் வச்சு இவங்களே தேர்தல் ஆணையமே வந்து ஆதார் கார்டுலாம் ஒரு வேலிடே கிடையாது. ஆதார் கார்டு சிட்டிசன் ப்ரூஃபுக்கு வேலிட் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம என்ன கேட்குறோம், ஆதார் கார்டு சிட்டிசன் ப்ரூஃபுக்கு வேலிட் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் ஏற்கனவே இணைச்சிருந்த இப்போ 2003க்கு முன்னால் பிறந்தவங்க சிட்டிசன்கிறதுக்கு அந்த அது பட்டியலில் இருக்கிறது ஆதாரமா? தேர்தல் ஆணையத்தோட வேலை அது இல்லை. வாக்களிக்கும் போது 11 ஆவணங்களை காட்டி ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு போறவர் ஆதாரத்தை காட்டி ஓட்டு போட போறாரு. இப்போ அப்படிதானே பழைய நடைமுறை. வெறும் வாக்குப்பட்டியலில் பேர் இருந்தால் ஓட்டு போட முடியுமா? ஸோ இது வந்து நடைமுறையை வந்து ஏற்கனவே இருக்கிறது ஏதோ புதுசாக நமக்கு ரீஇன்வென்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ என்னன்னா, பீகாரில் நடந்துட்டு இருக்கிறது நிறைய பேரை வாக்குரிமை இழக்க செய்யும். அது ஒரு பிரச்சனை. மகாராஷ்டிராவில் நடக்கிறது, தேர்தல் எப்படி வேணால் நடக்கலாம், அதோட நம்பகத்தன்மையை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கவே முடியாது. ஒன்ஸ் நாங்கள் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அதுதான் ரிசல்ட். நீ யாருக்கு வாக்களிச்சேங்கிறது பிரச்சனை இல்லைங்கிறது மகாராஷ்டிராவில் நடக்குது. மக்களவை தேர்தல் அப்போ நானும் ஒரு நியூஸ் ரிப்போர்ட் பண்ணேன். திரிபுராவில் வந்து ஒரு மையத்தில் 100% அதிகமாக வாக்குகள் பதிவே ஆகியிருக்கு. ஒரு பூத் மட்டும் இல்லை, மகாராஷ்டிராவது திரிபுராலையும் ராஜஸ்தான்லையும் நிறைய பூத்துகளில் நம்ம சிபிஎம் வந்து பட்டியலிட்டு சொன்னாங்க. அங்கே இருக்கிற மொத்த வாக்காளரோட அதிகமாக பதிவாயிருக்கு. இதுக்கான சாத்தியம் எங்கிருந்து வரும்? அப்போ உங்களுக்கு ஒன்று மெஷினில் ஓட்டை வந்து கூடுதலாக பதிவு பண்ணுறதுக்கான சாத்தியம் இருக்கணும். அப்போ தேர்தல் ஆணையம் என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, நாங்கள் மார்க் போலிங் போட்டதையும் சேர்த்து எண்ணிட்டோம். அப்படியே சொன்னால் கூட 100க்கு 100% வாக்களிச்சிட்டாங்களா? அப்போ அதை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும்ல, 100க்கு 100% வாக்களிச்சிட்டாங்களான்னு. இன்னொன்று, கூடுதலாக எண்ணக்கூடிய பிரச்சனை இந்தியா முழுவதும் நடக்கிறப்போ, மகாராஷ்டிரா மாதிரி ஒரு பெரிய மாநிலத்தில் நடக்கிறப்போ, நீங்கள் ஏன் வந்து பதிவான வாக்குகளை அந்த ஸ்லிப்பு விழுகும்ல, ஸ்லிப்பையும் சேர்த்து எண்ணி டேலி பண்ணக்கூடாது? மிஷினில் எண்ணப்படுற வாக்கும் அந்த ஸ்லிப்பாக விழுகுது இல்லை, ரெண்டையும் எண்ணி இந்த விவிபேட்டும் இதுவும் ஒன்று தான் அப்படின்னு ஏன் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டக்கூடாது? அதை ஏன் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்குறீங்க? அதுக்கு 5 கோடி ரூபாய் கட்டு, 10 கோடி ரூபாய் கட்டு, 2வது இடத்துக்கு வந்தவர் தான் வந்து அதுக்கு அப்ளை பண்ணணும், ஏன் இதை சொல்கிறீங்க? அப்புறம் ஏன் விவிபேட்னு ஒரு மெஷினை வைக்கிறீங்க? இது ஒரு பிரச்சனை. இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, அதிகமான பெண்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு. ஆனால் பீகாரில் அதிகமான மைக்ரண்ட் லேபர் ஆண்கள், வெளியூர்களுக்கு போய் வேலை பார்க்க ஆண்கள். அதே மாதிரி முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிகமான பேர் நீக்கப்பட்டிருக்கிறது ஒரு பிரச்சனை. இன்னொன்று, எதிர்கட்சிகள் வெற்றி பெற்ற தொகுதிகளில் அதிகமான பேர்கள் நீக்கப்பட்டிருக்கு, அது இன்னொரு பிரச்சனை. இது மொத்தமே வந்து தேர்தலே மேனிப்புலேட் பண்ணுற, தேர்தலே ஒரு பொருட்டாவே மதிக்காத ஒரு விஷயம் தான். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 25 தொகுதியில் பாஜகவும் நிதிஷ்குமாரும் ஜெயிச்ச தொகுதிகள் உட்பட அவங்க பெற்ற ஓட்டர் மார்ஜினுக்கு அதிகமான பேர், எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்களோ அதை விட அதிகமான ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, இப்போ பீகாரில் வந்து படிக்காத அல்லது
பிறப்பு சான்று இல்லாத அங்கேயே நீண்ட காலமாக வாழ்கிறவங்க தான் இந்த பிரச்சனைக்கு உள்ளாவாங்க. நீங்கள் பாஸ்போர்ட் வச்சுருந்தா வெளிநாட்டிலேருந்து வந்து புதுசாக சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணால் நீங்கள்லாம் ஓட்டு இருக்கும். ஆனால் உள்நாட்டிலேயே இருந்து ரொம்ப காலமாக ஏழைகளாக குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸை வாங்க முடியாதவங்க வாக்குரிமை இல்லாமல் செய்யப்படுவாங்க. இது பீகாருக்கு மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய காலங்களில் எல்லா மாநிலமும் எதிர்கொள்ளும். ஆமாம், இந்த எஸ்ஐஆருங்கிற நடவடிக்கை எல்லா பக்கம் வரப்போகுது. அதில் வந்து 2 பிரச்சனை. இப்போ அப்ளை பண்ணுறது இது புதுசாக சேர்க்கறது. தமிழ்நாட்டிலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக நார்த் இந்தியன்ஸை சேர்த்துருவீங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கேட்குறாங்க. அதுலேயுமே வந்து ஏற்கனவே அளவுகோல் இருக்குது, எப்படி சேர்க்கணும், எத்தனை வருஷம் குடியிருந்தான்னு சொல்லி அளவுகோல் இருக்குது. இந்த அவசர கதியில் பெயர் சேர்க்கவும் நீக்கவும் படும்போது எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இன்னும் சில மாதங்களில் எலெக்ஷனை வச்சுட்டு இருக்கிற ஒரு கட்சி இந்த வேலைக்கு பல கோடி செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அவ்வளோ வெரிஃபை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆக்டிவிட்டி தேவைப்படுது. ஒன்றும் இல்லை, ராகுல் காந்தி அங்கே வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்குது, ஒரே ஒரு தொகுதி 6 மாதங்கள் போராடி தான் அங்கே இருக்கிற ஃபேக் வாக்காளர்கள் 1 லட்சத்தி சில்லற அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுதுன்னா ஒரு 6 மாதம் மிகப்பெரிய உழைப்பு. டிஜிட்டலான ஃபார்மேட்டை கொடுக்கவே மாட்டேங்குது. அப்படி டிஜிட்டலாக தேட போகும்போது அதை எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு பிடிஎஃபாக அப்லோட் பண்ணுறாங்க. அது இன்னொரு பெரிய அப்போ தேர்தல் ஆணையம் என்ன நினைக்குதுன்னா, இந்த டாக்குமெண்ட் யார் கையிலையும் கிடைச்சிடவே கூடாது, கிடைச்சாலும் இந்த டாக்குமெண்ட் பற்றியே நீ ஓடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேனிப்புலேஷனை பண்ணுறாங்களோன்னு தோணும். இல்லை, அதை கடந்த காலத்தில் இந்த முடிவை எடுக்கும்போது வாக்காளர் பட்டியலை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்படி போட்டு விட்டீங்கன்னா யார் வேணால் எடுத்து தப்பாக மேனிப்புலேட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு காரணம் சொல்லப்பட்டுச்சு. தப்பாக மேனிப்புலேட் பண்ணிடுவாங்களாம், சரியா? அதனால வந்து இல்லை, மேனிப்புலேட் பண்ணால் உனக்கு என்ன, யாராவது சோசியல் மீடியாவில் போடுறதுக்கா நீங்கள் வந்து வருத்தப்படணும்? நீங்கள் உண்மையிலேயே உங்கள் கையில் இருக்கிற ஒரிஜினல் பட்டியல் ஒரு கட்சிக்கிட்ட கொடுக்குறீங்க, இல்லை ஒரு சம்மந்தப்பட்ட பொறுப்பான மனிதர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கொடுத்தா அவர் ஈஸியாக அந்த வேலையை முடிச்சிடும். இப்போ எடுக்க முடியாதா? இப்போ வாக்குப்பட்டியலில் இருக்கிற பெயர்களை எடுக்க முடியாதா? ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனா எடுத்துடலாம். அப்போ பெரிய நிறுவனங்கள் இந்த டாக்குமெண்ட் டேட்டாவை எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா எடுத்துடலாம். சாதாரண மக்கள் போய் தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு வாக்குப்பட்டியலில் இருக்கிற தப்பை ஒரு சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாக செயல்பட்டு தப்புன்னு சொல்லணும். ஒன்றும் இல்லை, மகாராஷ்டிராவில் ஒரே பேர் இருக்கிற ஒரு பொண்ணு ஒரே பக்கத்தில் 6 தடவை இடம் பெற்றிருக்கு. உட்காந்து பேப்பர்லேயே கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, பாருங்க இப்படி தான் உங்கள் லட்சணம்னு சொல்லிட்டு. அதை வந்து ஒரு நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தா ஈஸியாக மக்களே உதவி பண்ணியிருப்பாங்களே. இன்னும் சொல்ல போனால் நோக்கம் வந்து அதில் எந்த பிழையும் இருக்கக்கூடாது அப்படின்னா அதை எப்படி எல்லாத்துக்கும் ஆக்சசபிளாக மாற்றி பிழையை நீக்கணுமோ அதை செஞ்சுருக்கணும். நீக்கலாம், செய்யாமல் யார் கையிலுமே போகாமல் இதை பார்த்துருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக என்னன்னா பீகாரில் தான் அந்த கொடுமை நடந்தது. பீகாரில் 1ஆம் தேதி ஏற்றப்பட்ட பட்டியல் தேடக்கூடிய வசதி இருக்கிற பட்டியல், 4ஆம் தேதி அதை அழிச்சிட்டு புதுசாக ஏற்றுறாங்க, அதை தேட முடியாது. அப்போ 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி டவுன்லோட் பண்ணி வச்சவர் எடுத்து வச்சுக்கிட்டவருக்கு தேடலாம். இப்போ இது எந்த லாபடி, என்ன சட்டம்? இப்போ நீங்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் பெயர்லாம் ப்ரைவசியாக நீங்கள் பாதுகாக்க முடியாது. அது பொதுமக்கள் பார்வைக்கு உட்பட்டது. அவங்க வந்து பொதுமக்கள் பார்வையில் அவங்களோட பெயரை வந்து பார்க்கணும்னாலே ஏதாவது ஒரு கட்சியை தான் போய் கேட்கணுங்கிற நிலைமையில இருக்க முடியாது. தேர்தல் ஆணையம் அதுவும் அவைலபிளாக கொடுக்கணும் எல்லாருக்கும். இப்போ என்ன சிக்கல், ஃபேக்குன்னு ஒவ்வொரு நம்பர் கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொன்றா வெளியில் வருது. இப்போ இவ்வளவு நம்பர் ஃபேக்காக இருக்குன்னா நாளைக்கு இப்போ நீங்கள் இவங்க வந்து ஓட்டு போடுவாங்கங்கிறது வந்து அது மட்டும் பிரச்சனை இல்லை. இப்போ XXYYன்னு அப்பா பேர் இருக்கிற ஒருத்தர் வந்து போட்டாருன்னா ஓட்டு போடும்போதே கையங்களவமாக பிடிச்சிடலாம், உங்கள் அப்பா பேர் என்ன எக்ஸா ஒய்யா என்னடா அதுன்னு கேட்டலாம். ஆனால் இந்த பேர்களை வச்சுக்கிட்டு இந்த பூத்தில் 600 ஓட்டு இருக்குது, அதில் 500 ஓட்டு பதிவாச்சுன்னு காட்ட முடியுமில்ல. ஓட்டு போடாத 100 பேர் யாருங்கிறது வந்து பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தும் போது கூட வித்தியாசம் தெரியாது. இப்போ திரிபுராவில் நடந்த மாதிரி 100% மேலே ஓட்டு பதிவானதாக காட்டினா மாட்டிக்குவாங்க. அப்போ ஒரு தொகுதியில் 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே அதிகமாக வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த 1 லட்சத்துக்குள்ளே மேனிப்புலேட் பண்ணிக்கலாம் நம்பரை. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நம்பரை மட்டும் தான் காட்ட முடியும். நீங்கள் போட்ட ஓட்டாக பதிவாகாதாங்க. அது பதிவாகிறது விவிபேட்டுக்குள்ளே. விவிபேட்டை எண்ண மாட்டாங்க. விவிபேட்டை எண்றது அப்ளை பண்ணுறதே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக மாற்றியாச்சு. அப்போ என்ன ஆகும், நம்பர் என்ன சொல்கிறனோ அதை கவுண்ட் பண்ணி நம்பர் நம்பு. தேர்தல் ஆணையம் கடைசியாக பதிவான ஓட்டுகளையும் வெளியிட மாட்டேங்குதுங்கிறப்போ மக்கள் மத்தியில் எப்படி நம்பிக்கை வரும்? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எஸ்ஐஆர் நடந்திருக்கு, மகாராஷ்டிராவில் ஒரு கடைசி 1 மணி நேரத்தில் அதிகமான ஓட்டு பதிவாகியிருக்கு. ராகுல் காந்தி இவ்வளோ பெரிய விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. நம்ம பேசுகிற மாதிரி திரிபுரா, ராஜஸ்தான்லாம் 100% அதிகமாக ஓட்டு வந்திருக்கு. அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இறந்ததாக சொன்னவங்களை கூப்பிட்டு வந்து சாட்சி சொல்கிறக்கூடிய அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்கு. தேர்தல் ஆணையம் மக்களவை தேர்தல் முடிவில் அப்போயும் ப்ரெஸ் மீட் வச்சு எதையுமே ப்ரீஃப் பண்ணவே இல்லை.
அப்போவுமே நிறைய கேள்விகள் வந்தது. இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது தேர்தல் ஆணையம் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டேங்குது மோடி மாதிரியான மாநில. ட்விட்டரில் ட்வீட் பண்ணுறாங்க, அங்கே தான் பிரச்சனை வருது. ட்விட்டரில் வந்து மிரட்டுறாங்க, நாங்கள் வந்து ராகுல் காந்தி மேலே நடவடிக்கை எடுப்போம், அல்லது இது வந்து பொய், நீங்கள் சொன்னது ஃபேக், மிஸ்லீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற மிஸ்லீடிங்னு சொல்லி ஒரு பதிவு போடுறாங்க. அந்த பதிவில் சிலருடைய வாக்காளர் அட்டையை காட்டுறாங்க. அந்த வாக்காளர் அட்டையை எடுத்து வச்சு அந்த வாக்கு 3 பேர் 4 பேர் எங்கே பதிவாயிருக்காங்கன்னு எடுத்து காட்ட முடியும். அதே மாதிரி தேர்தல் ஆணையம் சகுந்தலா தேவிங்கிற ஒரு பெண்ணுடைய இது வந்து 2 இடத்துல இருக்கிறத மென்ஷன் பண்ணோடனே இவங்க போய் அந்த சகுந்தலா தேவி இதை ஒரு டீட்டெயிலை மாற்றிடுறாங்க. மாற்றப்பட்ட விவரம் வந்து அதுவும் மாற்றப்பட்ட டைம் உட்பட வெளில வந்துடுது. இந்த ஆல்ட் நியூஸுங்கிற நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா 3ஆவதா இன்னொரு சகுந்தலா தேவியை கண்டுபிடிச்சி கொடுக்குது. இப்போ இதையை மாற்றுவியா? நீ மொத்த லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா எத்தனை சகுந்தலா தேவி, எத்தனை பொய், என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ இந்த தேர்தல் ஆணையம் ஏன் இப்படி இருக்குங்கிறதுக்கு நமக்கு தெரியற ஒரே ஒரு ரீசன், கடந்த தேர்தலில் முடிவுகளை அறிவிப்பதில் ஒரு பெரும் முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. மோடியே பின்னடைவில் இருந்தாரு. ஆமாம், எனக்கு ஏதோ மோடிங்கிற ஒரு தொகுதி பார்க்கல, ஒரு 24-25 தொகுதியில் முறைகேடு நடந்திருக்கலாம். அது வந்து செலக்டிவாக நடக்கிற அளவுக்கு கையில் டேட்டா இருக்கிற ஒரு கட்சியால் தான் பண்ண முடியும். பாஜகவுக்கு அவ்வளோ பெரிய டேட்டா இருக்குது, அது நடந்திருக்கலாம். 1. 2வது, தேர்தல் ஆணையர்கள் கடைசி நேரத்தில் நீக்கப்பட்டது. அப்புறம் தேர்தல் ஆணையரை நியமிக்கிற அதிகாரம் பிரதமருக்கும் மத்திய அமைச்சர் இன்னொருத்தருக்கும் சேர்ந்தே கொடுக்கறதுங்கிறது, அந்த முடிவெல்லாம் எடுக்கப்பட்ட அவசர கதியை நம்ம பார்க்கும்போது இது நிச்சயமாக தேர்தல் ஆணையம் அதாவது காம்ப்ரமைஸ் ஆகிறது ஒரு கட்டம். அதாவது மோடி எங்கே பிரச்சாரம் பண்ண போகிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தேதி அறிவிக்கிறது, இதெல்லாம் காம்ப்ரமைஸ். அது மாதிரி அவர் ஏதாவது தப்பாக பேசிட்டாருன்னா அவருக்கு நோட்டீஸ் அனுப்புறது இல்லை, மதவெறியை தூண்ட விட்டுட்டு அதுக்கு பிறகு மெதுவாக எச்சரிக்கை கொடுக்கறது, இதெல்லாம் காம்ப்ரமைஸ். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, தேர்தல் ஆணையமே முடிவை மேனிப்புலேட் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கா? மேனிப்புலேட் பண்ணுறது எப்படி, அதை செய்யறதுக்கு எப்படி டேட்டாவை வந்து உருவாக்குறது, அதுக்கான சாஃப்ட்வேர்ஸு மற்ற விஷயங்களை எப்படி வந்து லூப் ஹோல் விடுறது, இது எல்லாம் தீர்மானிக்கிற இடத்துல தேர்தல் ஆணையம் உட்காந்துருக்கா? தேர்தல் ஆணையமே ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டியாக மாறிடுச்சாங்கிறது தான் இன்றைக்கி மையமாக வந்திருக்கிற கேள்வி. அதாவது தேர்தல் முறையின் மீது நம்பகத்தன்மை போயிட்டா நம்ம ஜனநாயகத்தில் வந்து நமக்கு ஒரு ஓட்டு மட்டும்தான் நமக்கு இப்போ இருக்குது. ஒரு ஓட்டு, ஒரு மனிதன் ஒரு ஓட்டுங்கிறது தான் சமமாக இருக்குது, மீதியெல்லாம் சமமாக இல்லை. இப்போ அதுவும் இல்லாமல் போயிடும். அப்போ ஜனநாயகம்னா என்னங்கிற கேள்வி வரும். 24 நடந்தது கண்ணு முன்னாடி பார்க்குற டேட்டா, 24 நடந்தது தேர்தலா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்திருக்கு. ஆமாம், இல்லை 2024 தேர்தலை மொத்தமாக நிராகரிக்க முடியாது. பட் என்ன பாயிண்ட்னா மெஜாரிட்டி போதுமே நம்ம ஊரில், அதான் நீங்கள் சிக்கல். இப்போ நீங்கள் வந்து 100% மக்கள் வாக்களிச்சதில் வெறும் 10,000 ஓட்டு புதுசாக இருக்கலாங்க, போலியாக இருக்கலாம். அதே மாதிரி எல்லா தொகுதியிலையும் முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ பிஜேபியே இல்லாத ஊரில் எப்படி முறைகேடு பண்ண முடியும்? நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அல்லது அங்கே முறைகேடு நடந்திருக்கலாம், வேறு விதமாக அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா கேள்வி வாயடைக்கிறது தானே. ஆனால் என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா, வெறும் 10,000 ஓட்டை வச்சுக்கிட்டு ஒரு தொகுதியின் முடிவை மாற்ற முடியும். அது நம்ம ஓட்டிங் சிஸ்டம். நான் இதை பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்டலில் இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் வந்து உப்புமா டெய்லி போட்டுக்கிட்டே இருக்காங்க. சமயக்காரர் வந்து உப்புமா உங்களுக்கு போடுறாரு, சமயக்காரர் கையில் உப்புமா தான் இருக்குது. இப்போ வந்து அவர் ஜனநாயகமாக நடந்துக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறாரு, நான் உட்பட எல்லாரும் உப்புமா தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அப்போ ஒரு எலெக்ஷன் நடத்துவோம், உங்கள் மனசுக்கு தோன்ற உணவை எழுதுங்க, மெஜாரிட்டி எது வருதோ அதை வந்து தேர்ந்தெடுப்போம்னு சொல்லிட்டு சமயக்காரர் உட்பட எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. சமயக்காரர் வந்து 1-2 பேர் 3 பேர் சேர்ந்து சமைக்கிறான்னு வச்சுக்கலாமே, அவங்க 3 பேரும் உப்புமான்னு எழுதிடுறாங்க. மீதி இருக்கிறவங்கெல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி, இப்போ நீங்கள் வந்து மசால் தோசைன்னு எழுதுறீங்க, இன்னொருத்தர் பொங்கல்னு எழுதுறீங்க, இப்படி எல்லாரும் எழுதுறாங்கன்னு வச்சுக்கலாமே. இருக்கிற எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஐட்டம் எழுதுனா என்ன ஆகும்? 3 பேர் எழுதுன உப்புமா தான் மெஜாரிட்டியாக வரும், எல்லாருக்கும் உப்புமா. இப்போ நம்ம ஊரோட தேர்தல் முறை அதுதானே. நம்ம ஊரோட தேர்தல் முறை என்ன? 60% பேர் எனக்கு இந்த கட்சியை பிடிக்கும், அந்த கட்சியை பிடிக்கும், கம்யூனிஸ்ட்டை பிடிக்கும், நாம் தமிழரை பிடிக்கும், விஜயை பிடிக்கும்னு ஏதாவது ஒன்று ஓட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். எல்லாம் ஓட்டு முடிச்சிடுறாங்க. கடைசியாக 2 பேர் 3 பேர் மெஜாரிட்டியாக வாக்களித்த ஒரு கட்சி தான் எல்லாருக்குமான பிரதிநிதி. அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாஸ் சிஸ்டம். அதனால தான் இங்கே வந்து கூட்டணிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்குது. இப்போ இந்த சிஸ்டத்தில் நீங்கள் ஓட்டை பிரித்து விட்டீங்கன்னா அதிகமான ஓட்டு வாங்குறவர் ஜெயிப்பார். அந்த அதிகமான ஓட்டை தீர்மானிக்கிறதுல போலி ஓட்டுக்கும் வழி இருக்குது, நம்பரை தப்பாக கவுண்ட் பண்ணுறதுக்கும் வழி இருக்குது, கடைசி நேரத்தில் சில பூத்துகளை செல்லாமாக்கப்படுறதுக்கும் வழி இருக்குது, எல்லாத்துக்கும் வழி இருக்குது. இப்போ இந்த சிஸ்டத்தை மாற்றுங்கிற கேள்வி எழுப்ப முடியல.
இன்னொரு பக்கம் என்ன நோக்கி போகுது? ஒரே நாடு ஒரே தேர்தல் நோக்கி போகுது. ஒரே நாடு ஒரே வாக்காளர் பட்டியல் ஒரே தேர்தல் இதை நோக்கி போறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகும் தெரியுமா? ஒரு தடவை தான் எலெக்ஷன் நடக்கும். நீங்க எந்த கட்சியும் அடுத்த 5 வருஷத்துக்கு கேள்வி எழுப்ப மாட்டாங்க, முடியாது. ஏன்னா கேள்வி எழுப்புறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு உயிரே வராது. நீங்க நடுநிலை அமைப்புன்னு ஒன்று வரவே வராது. உயிர் வரும்போது நீங்க எல்லாம் வேட்பாளராக இருப்பீங்க. அப்ப யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்களோட கையில தான் தேர்தல் ஆணையம் இருக்கும். ஏன்னா அவருக்கு தான் 5 வருஷம் பவர், 5 வருஷம் அதிகாரிகளை கையில வச்சு ஆட்டு வச்சிருப்பாரு. அவர் உட்கார வைக்கிறவர் தான் தேர்தல் ஆணையரா இருப்பாரு. அவர் சொல்ற மாதிரி தான் தேர்தல் நடக்கும். இன்னொரு 5 வருஷத்துக்கு அவர் எப்படி ஆளணும், அவர் எப்படி தொடரணுங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் நடக்கும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டத்தையே கேள்விக்குள்ளாக்காதப்ப, இந்த கேள்வியே வராத இடத்துல ஒரு நாடு ஒரு தேர்தல்னு புதுசா ஒண்ணு கொண்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், மொத்தமும் போயிடும். அதுக்கான தயாரிப்பை செய்யறாங்க. அதுல இன்னொரு பீகார்ல நடக்கிறதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, போலி வாக்குகளை நீக்காமல் உண்மையான வாக்குகளை நீக்கி நீ சிட்டிசனா இல்லையா, நீ வாக்காளரா இல்லையான்னு ப்ரூஃப் பண்ண வேண்டிய பொறுப்பு உன்னோடதுன்னு தலையில தள்ளி விட்டுறாங்க. உன்னோடதுன்னு தள்ளி விட்டா என்ன ஆகும்னா, நாளைக்கு பிஜேபி விரும்புகிற நான் ரெசிடென்ட், அதாவது இப்போ என்ஆர்சின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் என்பிஆர்னு சொல்லுவாங்க, இது 3. அதாவது பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் முதல்ல கிரியேட் பண்ணுவாங்க, சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டர் பின்னால் கிரியேட் பண்ணுவாங்க. வெளியிலிருந்து வந்தவங்களுக்கு சிஏஏ மூலமாக குடியுரிமை கொடுப்பாங்க. ஆனால் உள்நாட்டிலேயே வாழ்ந்து ஆனால் சிட்டிசன்ஷிப்பை ப்ரொவைட் பண்ண முடியாதவங்களுக்கு முகாம்கள் அடைப்பாங்க. இதுதான் ஹிட்லர் பின்பற்றிய நடைமுறை. அது நோக்கி போகணுங்கிறப்போ என்ஆர்சி என்பிஆர் இந்த நடைமுறை இதை செய்யறதுக்கு நீங்கள் தேர்தல் ஆணையம் ஒரு கருவியாக மாறுறதையும் சேர்த்து செய்கிறாங்க. தேர்தலே இல்லாமல் பண்ணுறது, தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மக்களை இது இப்படி ஒரு அச்சத்துக்குள்ளாக்கும். இப்போ இது நீதிமன்ற வாசல்ல இருக்குது, எல்லாத்துக்குமே நீதிமன்ற கதவை தட்டுறோம், எது சொல்யூஷன்? இல்லை எனக்கு தெரிஞ்சு இதை நீதிமன்றத்தில் வாதாடுறது எல்லா வாதத்தையும் வச்சுட்டாங்க. நீதிமன்றம் ரொம்ப சாஃப்டாக அவங்ககிட்டயும் நியாயம் இருக்க மாதிரி தெரியுது, இவங்ககிட்டயும் நியாயம் இருக்க மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கு கூட லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னால் வாதத்தை பார்த்தா எல்லா வாதத்தையும் கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் நீதிமன்றம் இந்த விஷயத்தில் எப்படி முடிவெடுக்க முடியும்? உங்கள் கதவை தட்டியிருக்கிறதெல்லாம் கட்சிகள், உங்கள் கதவை தட்டியிருக்கிறதெல்லாம் ஆக்டிவிஸ்ட்டுகள். ஆனால் வாக்குகளை இழந்து தெருவில் நிற்கிறவர்கள் சாதாரண உழைப்பாளி மக்கள், சாதாரண பெண்கள். அவங்களுக்கு இந்த நீதிமன்றத்தில் வாதாடி அவங்களோட நியாயத்தை சொல்கிறதுக்கான நேரமோ பணமோ கிடையாது. இப்போ இவங்க பிரச்சனை தேர்தல் ஆணையத்தோட நேரடியாக அவங்க வரி கொடுக்குறாங்க, அந்த பணத்தில் தான் இவங்க சம்பளம் வாங்குறாங்க. தேர்தல் ஆணையம் இது நாள் வரைக்கும் அதுக்கு என்ன வேலை? அதோட ஒரே வேலை ஓட்டர்ஸை இணைப்பது தான். அது அதாவது சீர்திருத்தம் தான் பண்ணுவாங்க, திருத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தீவிர திருத்தம்னு சொல்லி உன்னோட ஓட்டு உரிமையை நிரூபிக்க வேண்டியது உன் பொறுப்பு என்ற இடத்துக்கு தேர்தல் ஆணையம் வந்ததே இல்லை. இப்போ இதை போய் நம்ம நீதிமன்றத்தில் கேட்கறத விடவும் அரசியல் களத்தில் தான் இதற்கு தீர்வு பிறக்கும். ஏன்னா அந்த மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படுது. அவங்கள அவங்க அவங்க பேசுறதுக்கான இடம் எங்க இருக்கு நம்ம ஜனநாயகத்துல? மக்களுக்கு போராட்ட களம் தான் ஒரு வழி. 2வது வழி அவங்களுடைய பிரதிநிதிகள் மூலமாக பேசுவது, அவங்களுடைய கட்சிகளின் மூலமாக பேசுவது. எனவே இது அரசியல் களத்துல தான் இந்த பிரச்சனை செட்டில் ஆகும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக நன்றி. நன்றி.